குருப்யோ நமக அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் நமஸ்காரம். இது வரைக்கும் நம்ம ராசி மண்டலங்கள் பார்த்துருக்கோம். இந்த ராசி மண்டலங்களில் ஒவ்வொரு ராசிகள் பற்றியும் என்னுடைய பழைய வீடியோஸ் போட்டேன். ஏன்னா அதே தான் திரும்பி எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக அதை நல்லா பேசிக்காக படிச்சுக்கணும். இதில் மொத்தமாக ஒவ்வொரு ராசியில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக ஒரு தியரியாக தெரிஞ்சுக்கணும். இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதனுடைய உருவம் ஆடு, தன்மை நெருப்பு, சரம் ராசி, தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா சித்திரை, தசை கிழக்கு, உடல் உறுப்பு தலை, அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய், ஆண் வீடு, நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. 2 நட்சத்திரம், முழு நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரத்தில் ஒரு பாதம் இருக்குது. அது நம்ம நட்சத்திரங்களை மட்டும் விரிவாக நட்சத்திரங்கள் அடுத்தது எடுக்கும்போது அது சொல்லலாம். இதே போல் ரிஷபராசி காளை மாடு, பூமி தத்துவத்தில் பூமி தத்துவம், வைகாசி மாதம், சிர ராசி, கிழக்கு திசை, முகம், சுக்கிரன், பெண் நட்சத்திரங்கள். மிதுனம்னா அதே மாதிரி ஆணும் பெண்ணும் இணைஞ்ச ஒரு உருவம், காற்று ராசி, உபய ராசி, ஆனி மாதம், தென்கிழக்கு திசை, கை, தோள்பட்டை, அப்புறம் கழுத்து, இதெல்லாம் இந்த ராசிக்குள்ளே வரும். அதிபதி புதன், ஆண் ராசி. நட்சத்திரங்கள் வரும்போது நட்சத்திர சித்தாந்தத்தில் படிப்போம். கடகம், நண்டு, நீர், சரராசி, ஆடி மாதம், தெற்கு, மார்பு, சந்திரன், பெண் வீடு. சிம்மம், சிங்கம் சிம்பல் நெருப்பு, ஸ்திர ராசி, ஆவணி மாதம், தெற்கு திசையை குறிக்கும். இதயம், சூரியன், ஆண், கன்னி ராசி, அழகிய பெண், பூமி தத்துவம், உபயம், புரட்டாசி, தென்மேற்கு, வயறு, புதன், பெண் நட்சத்திரங்கள். பெண் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம் இங்கே இருக்குது. துளாராசி, தராசு, காற்று, சரம், ஐப்பசி, மேற்கு, கிட்னி, கண் பார்வை, சுக்கிரன், ஆண் நட்சத்திரங்கள், ஆண் வீடு. நட்சத்திரங்களையும் இதில் 9 பாதங்கள் இருக்கும். நட்சத்திரம் தான் அடுத்தது வரும், இதுக்கு அடுத்தது. அப்போ என்னென்ன பாதம் அங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். விருச்சகம், தேர், நீர், ஸ்ரீரம், கார்த்திகை, மேற்கு, மர்மஸ்தானம், செவ்வாய், பெண் வீடு. செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கும். ஒன்று ஆண் வீடாகவும் சரமாகவும் வரும், ஒன்று பெண் வீடு ஸ்திரமாக வரும். அதே போல் சுக்கிரனுக்கு 2 வீடு, ஒன்று ஆண் வீடு, இன்னொன்று பெண் வீடு. ஒன்று சரம், ஒன்று ஸ்திரத்தில் வரும். அதே போல் தான் மிதுனமும் கன்னியும், ஒன்று ஆண் வீடு, ஒன்று பெண் வீடு. ரெண்டுமே உங்களுக்கு உபயராசியில் தான் வரும். அடுத்தது தனுசு. தனுசுவோட சிம்பல் வில், அம்பு, நெருப்பு தத்துவம், உபயம், மாதத்தில் மார்கழி மாதம், வடமேற்கு திசை. உடல் உறுப்புக்களில் இதில் ஆசனாவாயும் வருது, ஒரு சில இடத்துல தொடையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வருது. குரு, ஆண் தத்துவம். மகரம், சிம்பல் கடல் குதிரை, பூமி, நீர். அதாவது இந்த இதுக்கு மட்டும் ஒரே தத்துவத்தில் வராது. இது பூமி தத்துவம் தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆனால் இதில் 50% பூமி, 50% நீர் எடுத்துக்கணும். அப்போ தான் இது ப்ராக்டிஸில் கரெக்டாக வருது. சரராசி, தை மாதம், வடக்கு திசை, தொடை, சனி, பெண் நட்சத்திரம். கும்பம் அடுத்தது கோபுர கலசம், காற்று ராசி, ஸ்திரம், மாசி மாதம், வடக்கு, முழங்கால், சனி, ஆண்
ராசி. சனியோட பெண் ராசிங்கும்போது மகரம் வரும். ஆண் ராசின்னு வரும். அடுத்தது மீனம். இரட்டை மீன், நீர், உபயராசி, பங்குனி, வடகிழக்கு, பாதம், குரு, பெண் வீடு. இப்ப 2 வீடுகள் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல கம்பேர் பண்ணி பாருங்க. ஒண்ணு ஆண் வீடாவும், இன்னொரு பெண் வீடாவும் வரும். அதேபோல அதேபோல பார்த்தீங்கன்னா, அம் தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 5, 9 காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேஷம் முதல் மீனம் வரை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுல 1, 5, 9 3மே பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசியா வரும். அடுத்தது ரிஷபம், கன்னி, ரிஷபம், கன்னி, மகரம். இது எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு திரிகோண ராசிகள்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பூமி தத்துவத்துல வந்துரும். அடுத்தது மிதுனம், துலாம், கும்பம் காற்று தத்துவத்துல வந்துரும். அதேபோல கடகம், விருஷகம், மீனம் இது 4ம் வந்து இது 3ம் வந்து நீர் தத்துவத்துல வந்துரும். இப்ப இது எல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிரகம் எங்க போய் இருக்கு, அது எந்த தத்துவத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கு தான் இது வசதியா இருக்கு. இதுல வந்து எல்லாமே ஒரு ஒரு தத்துவம் தான் சொல்லியிருப்போம். மகரத்துக்கு மட்டும் பூமி பிளஸ் நீர் சொல்லியிருப்போம். ஏன்னா, மகரத்த வந்து நம்ம பார்க்கும்போது, ம் விவசாய பூமின்னும் பார்க்கணும். அப்ப விவசாயம் பண்றதுக்கு பூமியும் இருக்கணும், நீரும் இருக்கணும். அதனால அந்த இடம் வந்து மகர ஆழின்னு சொல்லுவோம். மகர ஆழி அப்படின்னு நீர் உள்ள ஒரு குளமாவும் சொல்லுவோம். அதுக்காக தான் அது நீர் தத்துவம்னு சொல்றோம். இதுல இருக்கிற இந்த தத்துவங்கள்ல பார்த்தீங்கன்னா, 3 மேஷம்ல நெருப்பு இருக்கு, சிம்மம்ல நெருப்பு இருக்கு, தனுசுல நெருப்பு இருக்கு. இந்த 3 நெருப்புகளுக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னா, மேஷத்துல இருக்கிற நெருப்பு வந்து காட்டுத்தீ. மலைன்னு சொல்லலாம். மலை சார்ந்த இடம் காட்டுத்தீன்னு சொல்லலாம். சிம்மத்துல இருக்கிற நெருப்பு வந்து அ அடுப்பு நெருப்புன்னு சொல்லலாம். அத விட கொஞ்சம் குறைஞ்சு உபயோகப்படுற நெருப்பா இருக்கும். தனுஷ்ல இருக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு அ விளக்கு நெருப்புன்னு சொல்லலாம். ஹோமங்கள் அதெல்லாம் வந்து தனுஷ்ல இருக்கிற நெருப்பு. சாஸ்திர ரீதியான ஒரு நெருப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த 3ம் நெருப்புக்கான வித்தியாசம். பூமி ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலை சார்ந்த இடத்துல இருக்கிற ஒரு பூமியா இருக்கும். அப்படிங்கிறது எடுக்கலாம். பூமி தத்துவத்துக்கு வரும்போது. இது வந்து பூமி தத்துவத்துல கன்னி வரும்போது, அது என்னன்னா, நம்ம அ கடைவீதிக்கு பக்கத்துல இருக்கலாம். கடைவீதிக்கு நியரஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் இருக்கிற பூமி உள்ள இடம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னிக்கு அடுத்தது பூமி தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகரம் தான். இதுதான் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளைநிலங்கள். இதெல்லாம் வந்து மகர ராசியில வரும். இதெல்லாம் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இந்த ம் தத்துவங்கள் எல்லாமே நமக்கு வந்து பயன்படும். அதுக்காக எடுத்துக்கிறோம். இப்ப மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று தத்துவம். காற்று அப்படிங்கும்போது, மிதுனம் வந்து உபயோகப்படக்கூடிய காற்று. ஏன்னா, நம்ம சுவாசித்தல் இதெல்லாம் வந்து மிதுனத்தில வரும். சுவாச மண்டலமும் வந்து ஓரளவு மிதுனத்தில தான் வரும். அ அடுத்தது ம் அந்த காற்று அ அ ஈவனான காற்று. துலாம்ல இருக்கிற காற்றும் அதே போல தான். ஆனா, கும்பத்தில இருக்கிற காற்று வந்து சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குன்னா, எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஏன் அப்டின்னா, இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு அஸ்ட்ராலஜரு. அவங்களோட ரிலேட்டிவ் தான். தம்பிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிழைப்பானா, பிழைக்க மாட்டானா அப்டின்ட்டு. அது வந்து நான் அன்னைக்கு பார்க்குற சூழ்நிலையில வந்து அந்த காற்று சம்மந்தப்பட்டது வந்து நம்ம சுவாசம். அன்னைக்கு அவரோட கிரக சூழ்நிலையில கும்பத்துல இருந்தது. அப்ப அவர் பிழைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி, அவரு அதேபோல மறுநாள் இதாயிட்டாரு. தெய்வ பாதம் அடைஞ்சுட்டாரு. அந்த மாரி ப்ரிடிக்ஷன் பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும்னா இதெல்லாம் வேணும். நீர் தத்துவம். இப்ப நீர் தத்துவம் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. கடகம், விருச்சகம், மீனம் 4 இருக்கு. அப்ப கடகம்னா என்ன அப்டின்னா, ஆறு, தூய்மையான ஆறு, குளம் இதெல்லாம் வந்து கடகம்.
விருச்சகம்ங்கிறது வந்து சாக்கடை நீர் போற இடம். அப்புறம் ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நீர்நிலை. இதிலெல்லாம் வந்து விருச்சகத்த சுட்டி காமிக்கும். அ மீனம்ங்கிறது வந்து ஒரு கடல். கடல வந்து சுட்டி காமிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அம் ராகு வந்து க க ராகு வந்து மீனத்துக்கு வந்ததுலருந்தே நீரினால அழிவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டிருக்கு. இந்த வருஷம் பூரா மழை இதெல்லாம். இந்த ப்ரிடிக்ஷன்லாம் எப்படி எடுக்குறாங்கன்னா, இந்த தத்துவங்கள வச்சு தான் எடுக்குறோம். அதேபோல அ ரா மீனத்தில வந்து ராகு கூட செவ்வாய் சேரும்போது, உங்களுக்கு வந்து ம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வரும். இதில வந்து என்னன்னா, கடகமும், விருச்சகமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பலகால் ராசிகள்னு சொல்லுவோம். பலகால் ராசின்னா, நம்ம வ காலுன்னு மட்டும் கணக்கு வைக்கிறாது. இப்போ சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயினுக்கு நெறையா இருக்கும். அதுபோல தான் வந்து நம்ம எடுக்கிறோம். பஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சக்கரம், 5 சக்கரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் பர்ஃபெக்ட்டான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில வந்து எடுத்துக்க முடியும். அதனால இது எல்லாமே வந்து நமக்கு தேவையானது தான். இப்ப ஏன் இதெல்லாம் படிக்கிறோம்னா, ஒரு சில நம்மகிட்ட வந்து கொஸ்டின்ஸ் இத பேஸ் பண்ணி எப்படி எழும்ன்னு கேட்டா, அ ஒ லக்னத்த வச்சுன்னா ஜாதகரோட தன்மைக்கு இதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் மெடிக்கலா பார்த்தீங்கன்னா, அந்த தத்துவங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அ நெருப்பு தத்துவமா, பூமி தத்துவமா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாய் வந்து பூமி தத்துவத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும். அது பூமி ராசியில இருந்தா நெருப்பு கிடைச்சிரும். காற்று ராசியில இருந்தா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இப்படி வந்து ஒவ்வொன்னையும் பிரிச்சு பலன் எடுக்கிறதுக்கு இந்த 9 அங்கங்களையும், ராசிகளோட தன்மைகளையும் நம்ம நல்லா டீப்பா படிச்சா மட்டும் தான் நம்ம ஃப்யூச்சர்ல எடுக்க முடியும். பேசிக்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பேசிக். ஒரு கட்டடம் எப்படி எழுப்புறோமோ, மேல மேல எழுப்பணும் அப்படின்னா அஸ்திவாரம் வந்து ரொம்ப பலமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த பேசிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. நானும் இந்த தளத்தில பார்த்தேன். ராசிகள் பத்தி யாருமே அவ்வளவா நீங்க அந்த வீடியோஸ்குள்ள போய் பார்க்கல. பட் அது இதில விட அதில டீட்டெயில்டா ஒவ்வொன்னுத்துக்கும் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் திசைகள்லேருந்து, ஊர்கள்லேருந்து எல்லாமே குடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா, எந்த பக்கம் போவாரு, எந்த ஊர் பக்கம் போவாருன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தேவ. அப்ப படிக்கணும். இன்னைக்கு கோசார கிரகம் வந்து சனி இருக்காரு. அவங்க கிரகப்படி எந்த இடத்துல இருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த திசைகள், கிரகங்கள் இதெல்லாம் பேசிக் வந்து ம் எல்லாருமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நம்ம பலன் எடுக்க முடியும். வாழ்க வளமுடன்! கிருத்திகா, ஹொசூர் 8122284840